தமிழ்நாட்டில் அதிக 100 கோடி வசூல் செய்த படங்களை கொடுத்த தமிழ் நடிகர் என்கிற சாதனையை தளபதி விஜய் படைத்துள்ளார். அவர் நடிப்பில் வெளிவந்த 8 படங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 100 கோடி வசூலை வாரி குவித்திருக்கிறது. தளபதி விஜய்க்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளார். அவர் நடிப்பில் வெளிவந்த 3 படங்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளன. கோட் படம் ரிலீஸ் ஆகி 5 நாட்களில் ரூபாய் 300 கோடிக்கும் மேல் வசூலித்து மாஸ் காட்டியுள்ளது. இதில் நேற்று மட்டும் இப்படம் ரூபாய் 14 கோடி வசூலித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 110 கோடிக்கும் மேல் வசூலித்துள்ள கோட் திரைப்படம் கர்நாடகாவில் 22 கோடியும், கேரளாவில் 11 கோடியும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 10 கோடியும், இதர மாநிலங்களில் 14 கோடியும் வசூலித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ரூபாய் 175 கோடியும், வெளிநாடுகளில் 125 கோடியும் வசூலித்துள்ள கோட் திரைப்படம் உலக அளவில் 300 கோடி வசூலை வாரி குவித்திருக்கிறது. அர்ச்சனா கல்பாத்தி வெளியிட்ட வசூல் விவரம் தவறு என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். கோட் படம் ஒரு தோல்வி படம் என்றும் சொல்லியிருக்கிறார். தளபதி அரசியலுக்கு வருவதால் இந்த மாதிரியான சர்ச்சையை உதயநிதி கிளப்பி விடுகிறார். ரசிகர்கள் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிக்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.